உள்ளமும் மனமும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளம் இறைவனுடைய கோவில், அவனுடைய வார்த்தைகள் பதிந்திருக்கக்கூடிய புண்ணியஸ்தலம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக முறையை அவரவர்களுடைய வாழ்க்கையை அந்த உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கின்றான். கஷ்டப்படும் போதெல்லாம் அவன் தன் புறமாக இருக்கின்றான். மனிதர்களிடம் சென்று தோல்வியும் பொழுதெல்லாம் என்னுடைய தீமைகள் நீக்கப்பட வேண்டி மனிதர்களிடம் திரும்பக்கூடிய அந்த காலமெல்லாம், அல்லது மனிதர்களுடைய வழிமுறைகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து அதில் என்னுடைய மனதில் இறைவன் அறிவித்தவரை நான் சம்பாதித்துக் கொள்வேன் என்று அவன் செல்லும் பொழுது தோல்வியுறுவனாக இருக்கின்றான், நஷ்டவாளியாக மாறுகின்றான். நிச்சயமாக உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு காலம் இறைவன் கொடுத்திருக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியாது. அதனை நீங்கள் படைப்பவர்களும் இல்லை, நீங்கள் படைக்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய குழந்தைகளும் படைக்கப்படுகின்றனர். அவை எப்படி உருவாக வேண்டும் என்று நீங்கள் கணிப்பவர்கள் இல்லை. எவ்விதமாக அதை அமைக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கின்றான். நீங்கள் குழந்தையை எதிர்பார்ப்பீர்கள், அவனோ உங்களுக்கு தன் புறமில் ஒரு பாக்கியத்தை அளிக்கின்றான் குழந்தையாக. எவ்விதம் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களுக்காக ஒரு குழந்தை படைக்கப்படுகின்றது. அது இதுவரை உலக வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய அறிமுகம். அதனுடைய முகத்தோற்றம் வேறு. 1000 கோடி மக்களை நீங்கள் பார்த்திருந்தாலும் அந்த குழந்தையினுடைய தோற்றம் வேறு விதமானது. நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். எந்த குழந்தை அழகில்லாமல் இருக்கும்? கருப்போ சிகப்போ எந்த குழந்தை அழகில்லாமல் இருக்கும்? முகத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு மதம் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு மதம் என்றால் தெரியாது. அப்பா அம்மா யாரும் தெரியாது. படைக்கப்பட்ட ஒன்று. அது புரிதெல்லாம் இறைவனுடைய உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தின் அழகு, அகம் என்பது உள்ளம். ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனுடன் கிரகித்துக் கொண்டே இருக்கின்றது. கண்ணை திறப்பதற்கு முன்பாக, அடையாளம் காணுவதற்கு முன்பாக, இது நமக்கு பரிச்சயமானவர்கள் என்று முகத்தின் அடையாளத்தை அம்மா அப்பா என்று அடையாளம் காணுவதற்கு முன்பாகவே 3 மாதங்கள் 2 மாதங்கள் 4 மாதங்கள் எந்த மனிதன் தூக்கினாலும் போய்விடும். யாரும் அதற்கு எதத்தையும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அகத்தினுடைய பார்வையும் அகத்தினுடைய அழகும் முகத்தில் பிரகாசிக்கும் பொழுது அது இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அமைதியின் தோற்றம். குழந்தையை பாகுபாடு ஏற்படுத்தி இது அழகானது, இது அழகில்லை என்று சொல்லக்கூடியது எவரும் கிடையாது. வளர்ந்தரும் பொழுதுதான் இவன் அழகானவன், இவன் அழகில்லை என்று முகத்தின் பாவனைகளை கொண்டு மனிதர்கள் அறிகின்றார்கள். அந்த குழந்தையினுடைய அகம் அவ்வளவு தூய்மையானது, இறைவனிடமிருந்து மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அவ்வளவு அழகான செய்திகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில் தூக்கத்திலேயே புன்முறுவலும், கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுதே புன்முறுவலும் வருகின்றது. பல சமயங்களில் கெட்ட நிகழ்ச்சி நிகழ்கின்றன. நம் காரணமாக திடீர்னு கைகால்களை ஆட்டிக்கொண்டு அழவும் ஆரம்பிக்கின்றது. இது இறைவனுடைய உள்ளத்தின் பாதையிலிருந்து மனதிற்கும் வரக்கூடிய அந்த டிரான்சிஷன், மாறக்கூடிய பாதை. ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய குழந்தை வெளிப்படையான உலகத்திற்கு வரும்பொழுது கண்ணை திறக்கிறது, அடையாளம் காண்கின்றது. இப்பொழுதுதான் அனைத்து தீமைகளும் ஏற்படுகின்றன. ஆக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகை கொண்டு நீங்கள் வாழ வேண்டுமே தவிர மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் தான் என்னை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து விலகியவர்களாக வாழ வேண்டும். நாளைய வாழ்க்கை நமக்காக கற்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் உள்ளத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றோம். அங்கு இறைவன் நம்முடைய செய்திகளாக அறிவிக்கின்றான். தன் புறத்திலிருந்து நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் படைப்புகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஒவ்வொரு மனிதனுடைய முகமும் வித்தியாசமானது. ஒவ்வொரு குழந்தையுடைய முகமும் வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் அதனுடைய தேவையை முழுமையாக அறிவிக்கின்றான். அப்படியே அது முழுமையாக நம்புகின்றது. இதன் காரணமாக அதனுடைய முகத்தின் பொலிவு, அமைதி, எவ்வளவருடைய தேவையும் இல்லாத அந்த முகம், எதிர்பார்ப்பு இல்லாத அந்த முகம், அவ்வளவையும் நிறைவேறிவிட்டதை போன்று மனதில் வைத்திருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த குழந்தை மனிதர்களுடைய அடையாளத்தை காண்பதற்கு முன்பாக அந்த குழந்தை கொண்டிருக்கின்றது. அந்த 3 மாதங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. அதற்கு பிறகுதான் தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. எப்பொழுதும் மனிதர்களை முகத்தை பார்த்து இவர்தான் அப்பா அம்மா என்று கருதும் பொழுது இறைவனை விட்டு விலகி மனதிற்குள் வருகின்றார்கள். உருவங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களுடைய மனதின் பக்கம் திரும்பும் பொழுது கஷ்டங்கள், வேதனைகள் ஆரம்பமாகின்றன. 2-3 மாதங்களுக்கு பிறகு அதுவரையில் நோய்கள் கிடையாது குழந்தைகளுக்கு. முதல் 2-3 மாதங்கள் குழந்தைகளுக்கு நோய்கள் கிடையாது. காரணம் உள்ளத்தில் வாழ்கின்றன. அதன் பிறகு நோய்கள் ஆரம்பிக்கின்றன, மனதிற்கு வருகின்றார்கள். இப்பொழுது ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டியது இந்த குழந்தைகளுடைய
உள்ளத்திலிருந்து நாம் பிரித்து நம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகளுடைய மனதை கெடுக்கக்கூடாது. அந்த மனம் முழுமையாக உள்ளத்தின் பக்கம் சார்ந்து இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நாளை விஷயங்களை பேச வேண்டும், இறைவனுடைய செய்திகளை பேச வேண்டும். அந்த குழந்தைக்கு பெரும்பாலும் அந்த இறைவனுடைய பேச்சுக்கள் விளங்கும், மனிதர்களுடைய பேச்சுக்கள் விளங்காது. மனிதர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், ஆனால் இறைவனும் ஞானங்களோடு படைத்துக் கொண்டிருக்கின்றான். புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் படைத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு நம்முடைய பாஷைகளை துரிதமாக அதற்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கக்கூடாது. அதிகமாகவும் பேசக்கூடாது, குறைவாகவே பேசுங்கள். அந்த உள்ளம் சிறக்கும் வரையில்